மேசராசி நேயர்களே, இந்த மேசராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தார் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். அவர் அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு போயிருந்தாலும் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு அவர் மிகப்பெரிய யோகாதிபதி, 9 குடையவனாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல போய் 10 குடையவனோடு சம்பந்தப்பட்டு அந்த ஒரு வருஷம் அங்கேயே இருக்கிறதுனால அவர் என்னதான் அந்த இடத்தில் நீச்சம் பெற்று போனாலும் கூட வியாழ கிரகத்தை பொறுத்தளவு நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா, சொத்து பத்து வாங்கணும், இடத்த மாற்றிக்கணும், புது வீட்டுக்கு போகணும், இருக்கிற வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கணும், கொஞ்சம் சிங்கிள் பெட்ரூமில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், பெரிய வீடாக தேடுறோம், இப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கையின் அகலப்படுத்துவதற்கு விசாலப்படுத்துவதற்கு தேவையான அனுகூலங்களை எல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேசராசினியர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு வீட்டுக்குள்ள தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், முன்னோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், பூர்வீக சொத்துக்களுக்கும், இப்படி எல்லோருடையும் சேர்ந்து செய்ய வேண்டிய சில திட்டங்கள் இருக்கும் இல்லையா, இதையெல்லாம் கூட இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம். காரணம், அவர் 10ஆம் இடத்துல போய் தனியாக உட்காரல, அந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்பு பெற்றிருக்கிறதுனால முடியாத காரியத்தை எல்லாம், ஒத்தி போட்ட காரியத்தை எல்லாம், இதெல்லாம் இப்போ நடக்காதுன்னு நீங்கள் நெகட்டிவாக நினச்சதை கூட நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதுலேயும் குறிப்பாக அவர் அங்கிருந்து கொண்டு குறிப்பாக அவர் பார்க்கின்ற பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தனபாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனகாரகனை குரு அல்லவா? அப்போ தனஸ்தானத்தை, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு பணம் பரிமாற்றங்கள், சொந்த தொழில் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம், இதுவரைக்கும் வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஆடை அணிகளை சேர்க்கை கிடைக்கும். திருமணம் என்று சொல்லக்கூடிய நடவாத காரியங்கள் நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் வரும். நிறைய வெளிநாடுகளுக்கு போகணும், இல்லை வெளிநாட்டிலேருந்து ஊர் திரும்பி வரணும், நீண்ட நாட்கள் பார்க்காத இருந்தவங்கெல்லாம் பார்த்து மகிழணும், இப்படிங்கிற வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வரும். குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக இப்படி அநேக விதங்களில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிகபட்ச நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறார். அப்போ நெகட்டிவாக என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் கையெழுத்து போடுற இடத்துல, வாக்குறுதிகள் கொடுக்குற இடத்துல, ஒருத்தரை நம்பி செயல்படுகிற இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் தன்னை மறந்து வேலை பார்க்குறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேலை பார்க்குறது இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நம்மளோட தகுதி அறிந்து நாம் எங்கே நிற்கிறோம், என்ன பண்ணணும், யார் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுகிறது எவ்வளோ தூரம் கேட்கும், இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவு பெரிய நஷ்டம் இல்லை என்பதுதான் உண்மை. நேயர்களே, இதுபோல் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.